அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய ஒரு ரகசியம் பற்றின அற்புதமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், கோடீஸ்வரர் ஆகணும், எல்லாத்துலேயுமே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்த ரகசியத்துடைய சூக்ஷ்மம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்ம நினச்ச காரியத்தை நினைத்த மாதிரியே நடக்கிறதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் எந்தவித தோஷங்களும் கிடையாது. அதே நேரம் எப்பயுமே சுபவேளை தான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து நம்முடைய இறை வழிபாட்டை செஞ்சு நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினா போதும், அன்னைக்கு முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவியும். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு சின்னதான ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு நம்ம வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் பெறலாம். அதே மாதிரி இந்த ஒரு நேரமானது பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட இதனுடைய ரகசியம் பற்றின ஒரு அற்புதமான தகவல் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதை தான் உஷத்காலம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி எல்லா தெய்வங்களுமே வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தூங்கவே கூடாது. தியானம், வழிபாடு, வேறு ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும். நம்முடைய உடலுக்கும் சரி, உள்ளத்துக்கும் சரி நல்ல ஒரு ஊட்டம் தரக்கூடிய ஒரு நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம கண் விழித்திருக்கிறது தான். இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறதுனால உடலானது நல்ல சுறுசுறுப்படையும், ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சத்தம் இல்லாமல், எந்தவித பரபரப்புகள் இல்லாமல் காரியங்கள் நல்ல சிறப்பாக முடியும். அதே நேரம் சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கிறதுனால இந்த அதிகாலை பொழுதில் வெளியே போய் நம்ம நடந்து வாக்கிங் இது மாதிரி போகிறப்ப நம்முடைய இந்த சுத்தமான காற்றானது நமக்குள்ள சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்குது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த ஒரு நேரத்தில் நமக்கு திருமணமாக இருக்கட்டும், வீடு கிரகப்பிரவேசம், விசேஷமான எந்த ஒரு வேலைகள் நம்ம செஞ்சாலுமே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது. அதுவும் நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில் ஏந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய உஷத் எனக்கூடிய பெண் தேவதை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதை தோன்றிய பின்பு தான் சூரியனே உதயமாகுதான். இதனால தான் அந்த விடியற்காலை உஷத் காலம் நமக்கு அழைக்கப்படுது. இந்த தேவதையானது செழிப்பான கிரகணங்கள் விடிய காலையில் பூமியை நோக்கி சாயிறப்ப அந்த நேரத்தில் குளிச்சுட்டு சுவாமியை நம்ம வணங்குறப்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இதனால தான் நமக்கு அதிகாலையில் வரக்கூடிய அந்த நீரானது நமக்கு வெதுவெதுப்பாக இருப்பதாக ஒரு ஐதீகங்கள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்யணும், அதற்கப்புறமேட்டு சில நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். அதாவது உறங்க வேண்டிய நேரத்தில் நம்ம விழித்திருந்தால் பல நோய்கள் நம்மை தாக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள் எல்லாருமே இந்த அதிகாலையில் ஏந்திரிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே நிச்சயம் நமக்கு கண்கூடாவே நமக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஐதீகங்கள் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே கையில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அதாவது நம்ம கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கைபேசி தான். நிறைய பேர் ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து தான் தூங்க போகிறோம். அதாவது இரவு சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதற்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே நம்ம கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இயற்கை நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மையும் அதுதான். நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சூரிய கதிர்களால் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி ஆனது நமக்கு நேரடியாக கிடைக்குது. அதனால் அதிகாலையில் ஏந்திருக்கிறதுனால நிறைய நமக்கு நேரம் கிடைப்பது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தியானங்கள் பண்ணலாம், இறை வழிபாடுகள் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம்.
ராத்திரி தூங்கக்கூடிய அந்த நம்முடைய உறங்குகின்ற அந்த உயிர்கள் எல்லாமே திருப்பி காலையில் ஏந்திரிக்கிறதே ஒரு மறுபிறவி தான். அதனால தான் ஒவ்வொரு நாளுமே காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல்னு சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் தான் பிரம்மா. அதனால தான் அவருடைய அந்த பெயராலே இந்த விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த வைகறை பொழுதில் சூரியன் கிட்டேருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒளிக்கதிர்களுக்கு ரொம்ப சக்தி கொண்டது. நம்முடைய உடம்புல படுறப்ப அது நரம்புகளுக்கு நல்ல ஒரு புதுத்தன்மை, உற்சாகம், அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல உடல் வலிமைகள், இது எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில், அந்த அதிகாலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணால் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியம் சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் வரக்கூடிய அந்த 4:30 மணிலிருந்து 6 மணி வரை உள்ள ஒரு நேரமானது சூரிய ஒளிக்கதிர்கள் நம்முடைய மூளையுடைய நடுப்பகுதியில் உள்ள ஃபீனியல் சுரப்பியை இயங்க செய்கிறதாம். சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு அந்த நீல நிற வானத்தோட ஒளிக்கதிர்கள் தெரியும்படியும் அது தெரிகிற மாதிரி நம்ம வாக்கிங் இது மாதிரி பண்ணுறப்ப இந்த ஃபீனியல் சுரப்பியானது இயங்குகிறது. இந்த ஃபீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. காலையில் 6 மணிக்கு அப்புறமேட்டு இந்த மெலட்டின்கிற அந்த சுரப்பி சுரப்பது அது நின்றுது. அப்படி அந்த அதிகாலையிலிருந்து முதலாக நம்முடைய உடம்புல சுரக்கக்கூடிய இந்த திரவம் தான் மூளைக்கும் இருதயத்துக்கும், மூளைக்கும் தண்டுவடத்திற்கும், மூளைக்கும் சிறுநீரகத்துக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துது. அப்படி அந்த மின்சாரமானது அந்த மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் அந்த நரம்பு இணைப்புகளுக்கு எல்லாமே கிடைக்க செய்யுது. இந்த மெலட்டின்கிற இந்த ஹார்மோன் தான் 24 மணி நேரமும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. டெய்லி உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இந்த மெலட்டனின்கிற அந்த திரவ உற்பத்தி தான் முதல் காரணமாக இருக்குது. அதனால தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு தனிமனித ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகாலையில் வரக்கூடிய 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம வாக்கிங் மாதிரி போகிறது, இல்லாட்டி நம்ம ராத்திரி 9 மணிக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமாக தூங்கிறதுனால ஒரு 50% மெலட்டனின் திரவத்தினால் உருவாக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு பிரம்ம முகூர்த்தம் நமக்கு பல அறிவியல் காரணங்களும் ஆன்மீக காரணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் கண்டிப்பாக நமக்கு கொடுக்க செய்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் யார் ஒருத்தங்க நினைக்கிறீங்களோ, நினச்ச காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம நினைக்கணும், நமக்கு எது அடையணும், எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு நல்ல ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம். சில புது புது ஐடியாஸ் எல்லாம் தோணும் பார்த்தீங்களா? அப்படி நிறைய க்ரியேட்டிவான ஐடியா, வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான நிறைய அந்த ஒரு ஐடியாஸ் எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஒரு நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான். இந்த பிரம்மமானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த நாளில் நம்ம டெய்லி காலையில் தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அதில் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை அடைய முடியுங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க, பெரிய கோடீஸ்வரர் ஆனவங்க, பெரிய அளவில் சாதித்தவங்க எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிச்சவங்க தான். அப்படிப்பட்ட சாதனை படைத்த இந்த கோடீஸ்வரர்கள் எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்திரிச்சு அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது நம்ம சரியாக இருந்தால் முடிவும் நமக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி ஆரம்பிக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியானது இடம்பெறும். அதனால் சூரியனுக்கு முன்னாடி எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் நிச்சயமாக அடைய முடியுங்க. கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் எழுந்திரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படி கொண்டு வந்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமே உங்களுக்கு உருவாக்கி தரும். அதனால் நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.